வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராடினரியான மனுஷனோட கதைய பார்க்கலாம். அவரு அன்பம் மட்டுமே ஆயுதமா வச்சுக்கிட்டு உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இடங்கள்ல ஒண்ணுக்கு போனாரு. ஆனா அந்த பயணம் எப்படி முடிஞ்சது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஆளுக்குள்ள எப்படி இப்படி ரெண்டு வித்தியாசமான முகம் இருக்க முடியும்? ஒரு பக்கம் பார்த்தா சர்ச்சுக்கே போக பிடிக்காத ஒரு அடங்காத இளைஞன், இன்னொரு பக்கம் பார்த்தா கையில ஆயுதம் வச்சிருக்கிற வீரர்களையே தைரியமா தனியா நின்னு எதிர்க்கிற ஒருத்தர். இந்த நம்ப முடியாத மாற்றம் தான் ஜேம்ஸ் சால்மர்ஸோட கதை. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். 1841ஆம் வருஷம் ஸ்காட்லாண்டுல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போவோம். அங்கதான் ஒரு நல்ல பக்தியுள்ள குடும்பத்துல ஜேம்ஸ் சால்மர்ஸ் பிறக்கறாரு. அவர் ரொம்ப பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்தாலும் சின்ன வயசுல சால்மர்ஸை பார்த்தா இவர் பின்னாடி இப்படி ஒரு ஆளா வருவாருன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு சர்ச்சுக்கு போறதுனாலே சுத்தமா பிடிக்காது, அந்த பக்கமே போக மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு சாயங்காலம் அந்த ஊரு ஈவினிங் அவரோட வாழ்க்கையோட போக்கியே மொத்தமா மாத்தி போட்டுருச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ அவருக்கு வயசு வெறும் 18 தான். 1859ஆம் வருஷம் ஸ்காட்லாந்து முழுசும் ஒரு பெரிய மத எழுச்சி பரவிட்டு இருந்த நேரம் அது. கரெக்டா அந்த சமயத்துல சால்மர்ஸோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு ஒரு புது ரொம்ப தெளிவான ஒரு நோக்கத்தை கொடுத்துச்சு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அந்த சர்ச் மீட்டிங்க்கு அவர் போனதே கொஞ்சமும் விருப்பமில்லாம தான். ஆனா அங்க அந்த பாஸ்டர் பேசின வார்த்தைகள் அவரோட மனசு ரொம்ப ஆழமா தொட்டுடுச்சு. அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டாரு, இனி தன் வாழ்க்கை ஒரு புது வழியில போக போகுதுன்னு. பல வருஷமா தன்னை தயார்படுத்திக்கிட்டு கடைசியா அவர் ஒரு பயணத்துக்கு கிளம்புறாரு. எங்க தெரியுமா? உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துக்கு, பப்புவா நியூ கினியாவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பப்புவா நியூ கினியா எப்படி இருந்திருக்கும்னு. அங்க வாழ்ற பழங்குடி மக்களுக்குள்ள எப்பவுமே சண்டை. சில இடங்கள்ல நரமாம்சம் சாப்பிட்ற பழக்கம் வேற. நூத்துக்கணக்கான மொழிகள், யாருக்கும் எதுவும் புரியாது. அதுபோக கொடூரமான நோய்கள். வெளியிருந்து வர்றவங்கள பார்த்தாலே சந்தேகப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் சால்மர்ஸ் தன்னந்தனியா போறாரு. இவ்ளோ ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சும் சால்மர்ஸ் கொஞ்சம் கூட அசரல. அவரோட நம்பிக்கை அவ்ளோ உறுதியா இருந்துச்சு. அவரோட தைரியம் நிஜமாவே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. 1877ல அவர் அங்க போய் இறங்கினப்போ மக்கள் அவரை வரவேற்கவே இல்ல. ஒரே சந்தேகமும் எதிர்ப்பும் தான். ஈட்டி அம்புன்னு ஆயுதங்களோட வீரர்கள் அவரை அடிக்கடி சூழ்ந்துகிட்டாங்க. சொல்லப்போனா அங்க கால் வச்ச நாள்ல இருந்தே அவருக்கு உயிருக்கு ஆபத்து தான். பல கிராமங்கள் அவரை கொல்லணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா அவர் கொஞ்சம் கூட பயந்து பின்வாங்கவே இல்ல. ஒரு தடவை முதலைகள் நிறைஞ்ச ஒரு ஆத்துல அவரோட படகு கவிழ்ந்துடுச்சு. சாவ கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா அவர் பயப்படல. பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என் உசுறு முதலையோட கையில இல்ல, கடவுளோட கையில இருக்குன்னு. இதுவே அவரோட தைரியத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. சரி, இவ்ளோ எதிர்ப்பையும் விரோதத்தையும் அவர் எப்படி சமாளிச்சாரு? எப்படி அதையெல்லாம் நட்பா மாத்தினாரு? எப்படி அந்த மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சாரு? அந்த மக்கள் அவருக்கு ஒரு புது பேர் வச்சாங்க, தமதே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நண்பன். யோசிச்சு பாருங்க, அவரை ஒரு எதிரியா பார்த்த அதே மக்கள் இப்போ அவரை தங்களோட நண்பன்னு கூப்பிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம்! அவர் வெறும் பேச்சால அவங்க மனச மாத்தல, செயலா மாத்தினாரு. அவங்களோடயே வாழ்ந்தாரு. அவங்க சாப்பாட்டையே சாப்பிட்டாரு. அவங்க கஷ்டத்துல பங்கெடுத்தாரு. ரொம்ப பணிவா கிராம மக்கள் கிட்ட உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மொழிய கத்துக்கிட்டாரு. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அவரே பார்த்துக்கிட்டாரு. துக்கத்துல இருந்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. ஏன் சண்டை போதுற பழங்குடி மக்களுக்குள்ள சமாதானம் கூட செஞ்சு வச்சாரு. அவரு சும்மா வந்து பார்த்துட்டு போற ஒரு விருந்தாளி மாதிரி இல்ல, அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தராயிட்டாரு. அவரோட பொறுமையும் சேவையும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட மனசுல இருந்த பயத்தை போக்கி ஒரு ஆர்வத்தை உண்டாக்கிச்சு. அந்த ஆர்வம் நாளடைவுல ஒரு பெரிய மரியாதையா மாறுச்சு. இப்போ நாம அவரோட கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் சோகமான பகுதி தான். ஆனா இது அவரோட தியாகத்தையும் அவர் இந்த உலகத்துல விட்டுட்டு போன தாக்கத்தையும் பத்தி சொல்லுது. ஏப்ரல் 1901 சால்மர்ஸ் ரொம்பவும் கொடூரமான பழங்குடியினர் வாழ்ற கோரிபாரி தீவுக்கு போறாரு. அங்க போறது ஆபத்துன்னு நிறைய பேர் எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா தன்னோட வேலையை முடிக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி சால்மர்ஸையும் அவரோட கூட போன இன்னொரு மிஷனரியையும் அந்த மக்கள் கொன்னுட்டாங்க. ஆனா அவரோட மரணத்தை யாருமே ஒரு தோல்வியா பார்க்கல. அது அவரோட அர்ப்பணிப்போட உச்சகட்டமா தான் பார்த்தாங்க. அவரோட மரணச் செய்தி நியூ கினியாவை தாண்டி பல இடங்கள்ல பெரிய துக்கத்தை ஏற்படுத்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் தம் மக்களை உண்மையா நேசிச்ச ஒருத்தருங்கிறத அவரோட மரணம் உறுதிப்படுத்துச்சு. பாருங்க, ஜேம்ஸ் சால்மர்ஸோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை கத்துக் கொடுக்குது. ஒரு காலத்துல நம்பிக்கையே இல்லாம இருந்த ஒரு சின்ன பையன் ஒரு தேசத்தோட இதயத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு சக்தியா மாறினான். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது இல்லையா?
எதிர்ப்பையும் விரோதத்தையும் சந்திக்கும்போது கையில எடுக்கிற ஆயுதங்களை விட மனசுல இருக்கிற அன்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது.